டாக்டர் சார், ஏன் ஜுரம் குறைய மாட்டேங்குது? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதுனால இவங்களுக்கு ஜுரம் வந்திருக்கு. அதனால உடம்பு முழுக்க ரேஷஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ல இவங்களுக்கு பொதுவா எந்த மாத்திரை கொடுத்தாங்களோ, அதாவது இவங்க ஃபேமிலி டாக்டர் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுக்கணும். ஸோ ப்ளீஸ் வேற எந்த மாத்திரையும் கொடுக்காதீங்க, அதனால ரியாக்ஷன் ஆயிடும். நான் வரேன். சரி சரி, நன்றி. தேங்க்யூ டாக்டர். இவங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி மாத்திரையை பத்தி கேளு. என்ன அம்மா சொல்லு சூரஜ். ஐயா, இஷாக்கு இங்க ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அவங்களுடைய உடம்பு ஃபுல்லா சிகப்பா புள்ளி புள்ளியா வந்துருச்சு. ஜுரமும் பயங்கரமா அடிக்குது. பழைய மாத்திரை தான் கொடுக்கணுமா? டாக்டர் என்ன சொன்னார்னா அது பழைய மாத்திரை கொடுத்தா சரியாகுமா? அந்த பொண்ணு என் வீட்டுல இருந்துகிட்டு என்னுடைய முடிவுக்கு எதிராக செயல்பட்டா. அவருடைய எல்லா அடையாளங்களையும் நான் அழிச்சிட்டேன். இனிமே அவளுக்கு வர்ற வலி, கஷ்டம், வேதனை எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவளும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த குலாப் சிங்கோட விருப்பத்துக்கு எதிராக செயல்பட்டா அதுக்கான விளைவுகள் அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோம். ஹலோ ஐயா, ஐயா. இப்படி ஒரு நிலைமையா அந்த ஆண்டவன் எதிரிக்கு கூட கொடுக்க கூடாது. இங்க இந்த பொண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கா, ஆனா அப்பனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல. அண்ணி, நம்ம ஏதாவது பண்ணி அந்த மாத்திரை பேர் அவர்கிட்ட சொல்லி ஆகணும். அண்ணி, நாம ஒண்ணு செய்யலாம். நாமளே அங்க போயிடலாமா? வாங்க. இங்க என்ன நடக்குது? இஷாக்கு இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமா நம்ம அப்பாக்கு எதிரா நாம எதுவுமே செய்யக்கூடாது. அண்ணங்கிற முறையில சொல்றேன். அப்பா ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. இதுக்கப்புறமும் நீ ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணன்னு வையேன், அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். இந்த வீட்டில் எல்லாமே அப்பா இஷ்டப்படி தான் நடக்கும். அதனால அப்பா என்ன சொல்றாரோ அதான் நாம செய்யணும். உன்னுடைய எல்லா தப்பையும் நான் மன்னிக்க தயார். ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வையே, இந்த தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. பெரியம்மா, இஷாவை முழுக்க முழுக்க கவனிச்சுக்கிட்டது பெரியம்மா தான். அதனால இஷா என்ன மாத்திரை போடுவான்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா நீயே கேக்குறன்னு பெரியம்மா ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அப்ப என்ன சொல்வீங்க? அப்ப நீங்க இஷாவை கல்யாணம் பண்ணத பெரியம்மா கிட்ட சொல்லிடுவீங்களா? இஷாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் பெரியம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிதான் ஆகணும். அட கடவுளே, இதுவரை சூரஜ் கூப்பிட்டு அவ வராம இருந்ததே இல்ல. சூரஜ் வரதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் ஆகுது? வணக்கம் பெரியம்மா. இப்பதான் நேரம் கிடைச்சதா? இப்ப எதுக்கு வந்த? நீ வராம வீட்ல இருந்திருக்கலாம்ல. முதல்ல கிளம்பு. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, ஏதோ இருக்கு. உனக்கு இந்த அம்மா விட வேற யாரோ முக்கியமா போயிட்டாங்க. இல்ல பெரியம்மா, அது வந்து நான் இப்ப உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அது பெரியம்மா, எனக்கும் அப்புறம் இஷாக்கும் கல்யாணம். போதும் போதும், அந்த திமிரு புடிச்சவளை பத்தி பேசாத. அவளோட பேரை கூட நீ உச்சரிக்காத. எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ அவ கல்யாணத்துக்கு போனத அங்க மாட்டிட்டு இருப்ப. அதான் உன்னால வர முடியாம போயிடுச்சு. இப்போ பேஷண்ட்க்கு நான் பிபி செக் பண்ணோம். நல்ல வேலை, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. போயிருப்பா டெல்லிக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த புகுந்த வீட்டுக்காரங்க இவளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பவே கூடாது. எனக்கு அவ முகத்தை பார்க்காம இருந்தா போதும். ஒருவேளை என் வீட்டுக்கு இந்த மாதிரி மருமக வந்தானா நான் தொடப்பத்தாலையும் அடிச்சு அவளை வீட்டை விட்டு துரத்திடுவேன். அப்படி இல்லைன்னா நான் விஷத்தை குடிச்சு செத்துடுவேன்.
நான் எப்படி சொல்லுவேன் இஷா உங்களுடைய மருமகளாகி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு? எனக்கு வர கோவத்துக்கு அவளை 2 அற விடணும். ஆபரேஷனுக்கு அப்புறம் இவங்க இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு இவங்களுக்கு புரிய வைங்க. பெரியமா நீங்க இஷாவை மறந்துருங்க. உங்களுடைய உடம்பு இப்ப நீங்க பாத்துக்கோங்க. நான் எப்படி அவளை மறப்பேன்? இதெல்லாம் அந்த திமிரு பிடிச்ச பொண்ணாலதான். அதான் அவளோட பேரை கேட்டாலே எனக்கு உடம்புல பத்திக்கிட்டு எரியுது. பொறுமையா இருங்க பெரியமா. அண்ணா வாங்கண்ணே, நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. கண்டிப்பா பெரியமாக்கு இந்த ஐஸ் ஜூஸை கொடுத்தாதான் நல்லா இருக்கும். பெரியமா ஜில்லுன்னு ஜூஸை குடிச்சாதான் எல்லாமே சரியாகும். இந்தாங்க ஜில்லுன்னு இந்த ஜூஸை குடிங்க. வேணா பாருங்க, நீங்க இந்த ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறம் நொடியில இந்த கோவம்லாம் போயிடும். குடிங்க. பெரியமா இஷாவோட பேரை கேட்க கூட தயாரா இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலை அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா ரொம்பவே மோசமாயிடுங்க நிலைமை. ஆனா உண்மையை சொல்லாம இஷாக்கு இவங்க என்ன மாத்திரை கொடுத்தாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது அன்னைக்கு நீ ஆர்வமா சாப்பிட்டிய அதே ஸ்வீட் தான் இது. திரும்பவும் உனக்காக வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன். என்ன நீ சொன்னது உண்மையாயிடுச்சு காவேரி. அந்த அரசியல்வாதி பையனை உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் ஒருத்தரை மனசுல வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கூட எப்பவும் வாழ மாட்டேன். இந்த மாதிரி நடந்ததுனால கண்டிப்பா உனக்கு கிஃப்ட் கொடுத்துதான் ஆகணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றதை கேட்காதனால நீ இப்ப வரைக்கும் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற. அதே தப்புதான் இன்னைக்கு உன் பொண்ணு எனக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் இன்னைக்கு ஏன் தயவுல வாழ்ற ஒரு சாதாரண ரவுடி பிரம்மச்சாரிக்கு அவனை நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அது உன் பொண்ணுக்கான தண்டனை. அவ புருஷன் ஒரு பிரம்மச்சாரி, இது அவளுக்கான ஒரு தண்டனை. உன் பொண்ணை கட்டிக்கிட்டு அவன் எனக்காக உயிரையும் கொடுப்பான், எனக்காக யார் உயிரை வேணாலும் எடுப்பான். என்ன சொன்னீங்க? இஷாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல 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 இல்ல, கல்யாணம் நடக்கல. அவளுக்கான தண்டனை காலம் ஆரம்பமாயிடுச்சு. உன் பொண்ணு அங்க ஜுரத்தினால துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க அவளுக்கு மாத்திரை கொடுக்க கூட யாரும் ஆள் இல்ல. இஷாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்ணு என் செல்லத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ஸ்வீட் உனக்கு கூட்டி விடுறேன் குலாப் சிங். அட, இந்த மனுஷனோட தலையெழுத்து இருக்கே, அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்றான். அது யாராலையும் மாத்த முடியாது. அப்புறம் நீங்க எப்படி மாத்த முடியும்? நீ ஆசைப்பட்ட பையனை ஒன்னும் இஷா கல்யாணம் பண்ணிக்கல. அந்த கடவுள் என்ன ஆசைப்பட்டாரோ அதுபடிதான் என் பொண்ணு கல்யாணம் நடந்திருக்கு. ஒரு ரவுடி பிரம்மச்சாரியை தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்படுறல நீ. ஆனா வரப்போற காலங்கள்ல அவனே உன் கழுத்துக்கு ஒரு பெரிய கத்தியா மாறப்பறப்பாரு. உன்னோட தலையெழுத்தே மாறுறதுக்கான நேரம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு புரிஞ்சுக்க குலாப் சிங். அம்மா, இவன் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கே. ஓ காட், ஒருவேளை இவ இறந்துட்டான்னா மாமியார் வீட்டுக்காரங்க தான் சேர்ந்து இவளை கொண்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மட்டும் இல்ல, நான் இதுவும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கேஸ்ல பெயில் எல்லாம் கிடைக்காது. ஏய், நீ சும்மா இரு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது உளறிட்டே இருக்காத. தள்ளுங்க 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 தள்ளுங்க, வழி விடுங்க, தள்ளி போங்க கொஞ்சம். சித்தப்பா, இவ என்ன மாத்திரை சாப்பிடுவான்னு நமக்கு தெரியாம கூட போயிடலாம். அதனால நமக்கு தெரிஞ்ச மாத்திரை இவளுக்கு கொடுக்கலாமே. அட்லீஸ்ட் இவ ஜுரமாவது குறையும் இல்லையா? குடுமா. ஒரு ரவுடி பிரம்மச்சாரியை தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்படுறல நீ.
ஆனா வரப்போற காலங்கள்ல அவனே உன் கழுத்துக்கு ஒரு பெரிய கத்தியா மாறப்போற பாரு. உன் கழுத்துக்கு தூக்கு கயிறா மாறப்போறான். நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க குலாப் சிங், நீ இவ்வளவு நாளா ஆணவத்தோடு இருந்தியே அது அழியறதுக்கான நேரம் வந்துருச்சு. கல்யாண வாழ்த்துக்கள் குலாப் சிங். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வாழ்த்துக்கள். என் பொண்ணு உன் தங்க கூண்டுல இருந்து விடுதலை ஆகி பறந்து போயிட்டா. என் பொண்ணு உன் தங்க கூண்டுல இருந்து விடுதலை ஆகி பறந்து போயிட்டா குலாப் சிங். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வாழ்த்துக்கள். என் பொண்ணுக்கு எப்பவுமே என்னோட ஆசீர்வாதம் உண்டு. என் பொண்ணு இஷாக்கு விடுதலை கிடைச்சிருச்சு.